புனே இஷ்யூ. இப்போ ரீசெண்டா புனேல 2 சின்ன பொண்ணுங்க கொலை செய்யப்பட்டாங்க. நேத்தே கொலைக்கார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புனேல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணுங்க பேரண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்தாங்க. அதே அபார்ட்மெண்ட்ல இருந்தவன் தான் நஜய் தாஸ். ஹோட்டல்ல சமையல்காரனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ ஒரே அபார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கிறதா பொண்ணுங்க நல்ல பழக்கம். சோ இப்போ ரீசெண்டா பேரண்ட்ஸ் வெளியே போயிட்டாங்க. பொண்ணுங்க விட்டு விளையாடிட்டு இருக்கும்போது காணாம போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணுங்களை காண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து சர்ச் பண்ணும்போது அஜய்தாஸ் உள்ள ஒரு ஓட்டு ட்ரம்முக்கு அவங்க பாடி இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அவன் கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு போய் எங்க லோஜில ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான். விசாரணையில தான் கொலை பண்ண ஒத்துக்கிட்டான். அப்படியே ரேப் அட்டம் பண்ணாம ஒத்துக்கிட்டான். சோ 2 பொண்ணுங்களையும் விளையாடிட்டு இருக்கும்போது லட்டுத்தரன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். ஒரு பொண்ணை பாத்ரூம் உள்ள தள்ளி கதவை சாத்திட்டான். அண்ட் இன்னொரு பொண்ணு பேத்துல கத்தும் போது ஒரு பைப் எடுத்து அந்த பொண்ணு தலையில அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். அகைன் பாத்ரூம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவளும் பேத்துல கத்திருக்கா. சோ அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு ட்ரம்முக்குள்ள போட்டு மூணடிச்சு கொலை பண்ணிட்டு ஒரு துணியில கட்டி ட்ரம்மையில வச்சுட்டு இவன் எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிட்டான். இந்த விஷயத்துல மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்கரும் நான் போட்டி போட்டுருக்காங்க. என்ன தண்டனை கொடுக்கறதே இல்லை. ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா போலீஸ் இன்ஃபுளுன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா வெளியே வந்துறானுங்க. சோ உனத்துக்கு ஜெயிலே போட்டாலும் ஜெயில அவன் சாப்பிடறதுல வரிப்பணம் இருக்கு. சோ இவனுக்கு பொண்ணுங்கையும் கொடுத்து அவங்க 2 பொண்ணுங்களை சேர்த்து இப்போ இவன் சாப்பிடறதுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வரி கட்டிட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த பொண்ணுங்களுக்கு வயசு 8 and 9. அஜய்தாஸோட வயசு 54. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.